வெல்கம் டு வசிக்குட்டி சேனல். என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து திங்கட்கிழமை காலையில் எடுத்துகிட்டு இருக்கேன். பாப்பாங்க ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அரிசியும் பருப்பு சாப்பாடு வேணும்னு கேட்டிருந்ததுனால ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் பருப்பு போட்டு வச்சுருக்கேங்க, ஊற வச்சுருக்கேன். இதில் சாப்பாடு வந்து நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஈஸியாகவும் செய்யலாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. பெருங்காயம் கண்டிப்பாக போடணும். போட்டுட்டு பூண்டை தட்டி போட்டுட்டு வெங்காயமும் தக்காளியும் உப்பு கொஞ்சம் போட்டு வணக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வணங்கட்டும். வெறும் மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு மிளகாய்த்தூள் போட்டு நம்ம இந்த சாப்பாடை செய்ய போகிறோங்க. சிம்பிளாக இருக்கும். ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. நல்லா உதிரியாக கிடைக்கும். கொஞ்சம் குறைவாக வேணும்னா 1.5 டம்ளர் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு பக்கத்தாலேயே முட்டையும் நான் வேக வச்சு வச்சுருக்கேன். சாப்பாடு அரிசியும் பருப்பு சாப்பாடும் முட்டையும் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு முட்டை வேக வச்சுருக்கேங்க. நான் வந்து நைட்டே பாத்திரத்தெல்லாம் விலக்கி வச்சுட்டேங்க. நம்ம வந்து திங்கக்கிழமை காலையிலன்றதுனால ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம மட்டன் சிக்கன் செஞ்சுருப்போம். பாத்திரம் விளக்காமல் இருந்தால் திங்கக்கிழமை காலையில் நமக்கு டென்ஷனாக இருக்கும். அதனாலேயே நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டே ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணி பாத்திரம்லாம் விலக்கி அடுக்கி வச்சுட்டு டிஃபன் பாக்ஸும் எடுத்து வச்சிட்டேங்க. மூடியோடு எடுத்து வச்சுட்டா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா காலையில் வந்து மூடி ஒரு பக்கம் டிஃபன் பாக்ஸ் ஒரு பக்கம் இருக்கும், நமக்கு அதுலேயே டென்ஷன் அதிகமாகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கூல் டைம்ஸில் நைட்டே வந்து பாத்திரத்தை விளக்கிட்டு டிஃபன் பாக்ஸோ வாட்டர் கேனோ எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த டைம்லேயே நான் பாப்பாங்கக்கிட்ட புக்கெல்லாம் எடுத்து பேக்கில் கரெக்டாக வச்சு பேனாக்கு வந்து இங்கு ஊற்றி எடுத்து வச்சுருங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே எல்லாம் ரெடி பண்ணி சோஃபா மேலே பேக்கை வச்சுட்டு அவங்க கிளம்பிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து விசில் வரணுங்க. என்னோடய குக்கருக்கு வந்து ஒரு விசில் வந்தாவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் குக்கரை பொறுத்து விசில் விட்டுக்கோங்க. முட்டை வேக வச்சுருந்தேன் இல்லைங்க, இதில் ஒரு சின்ன டிப்ஸு நான் ஏற்கனவே என்னோடய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் கொடுத்துருப்பேன். அதாவது முட்டை நம்ம போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றி உப்பு ஃபஸ்ட்டு போடாதீங்க. சிம்மில் வச்சு முட்டையை ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கல் உப்பு போட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வைக்கும் போது ஒரு 7-8 நிமிஷத்துலேயே முட்டை ஓரளவுக்கு வெந்துருங்க. முட்டை வந்து உடையாமல் அழகாக வெந்து வந்துருங்க. இதே அனலை ஃபாஸ்ட்டாக வச்சிட்டிங்க அப்படின்னா முட்டை வந்து ஃபஸ்ட்டே வெடித்து வெளியே எல்லாம் வந்துருங்க, நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை வந்து பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு எங்கேயுமே வெடிக்காமல் அழகாக நமக்கு முட்டை வந்து கிடச்சிருங்க. இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ட்ரிக் தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்புறமேட்டு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நிறைய பேர். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கும் சப்போர்ட்டிங்காக இருக்கும். லைக்கும் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து இந்த வீடியோவை நிறைய பேர்த்திட்டு கொண்டு போய் சேர்க்கும். அதனால் லைக்கும் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு நான் வந்து கடை வீடியோலாம் போடுறேன்னு சொல்லியிருந்தேன், அதுவும் உங்களுக்கு போடுறேங்க, அடுத்தடுத்து போடுறேன். முட்டை தொல்லியுமே நம்ம வந்து ஒரு தட்டம் வச்சு அதில் வந்து போடும் போது நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்